Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு சூப்பரான ஐயர் வீட்டு ஸ்டைல்ல ஒரு சாம்பார் சாதம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். 1.5 டம்ளர் அளவு அரிசிக்கு வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பருப்பு சேர்க்கணும். அதுலயுமே நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா வரும். அரிசியும் பருப்பையும் ஒரு தடவை நல்லா கலஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இங்கே நான் எடுத்துருக்கிற காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ்காய், கேரட், அவரைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். உங்களுக்கு வேணும்னா இதோட நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், அப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம். டேரெக்டாக நம்ம குக்கர்லேயே வச்சு நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வாசத்துக்கு, அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்க நம்ம சாம்பார் சாதத்துக்கு வந்து நல்ல மனம் கொடுக்கும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்ந்தாப்புல கலந்து சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் ருசியாக வரும். கூடவே 2 பச்சை மிளகாயும் நான் கிள்ளி போட்டிருக்கிறேன். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இங்கே வந்து நான் 2 பெரிய சைஸ் பூண்டு பல்லை வந்து தட்டி வச்சுருக்கிறேன். ஐயர் வீட்டு ஸ்டைலில் எனக்கு பூண்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு பூண்டு போட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. நல்ல பூண்டோட வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அடுத்து ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். கிள்ளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட அடுத்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் புளி எதுவுமே சேர்க்கல, அதனால 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு புளி சேர்க்கணும் அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் புளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி மசிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தக்காளி மசிய வச்சாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பீன்ஸ்காய், கேரட், அப்புறம் அவரைக்காய். கலர் மாறக்கூடாதுன்னு உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவையும் தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசால் பொடியெல்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா காய்கறியோட கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும் போதில் நல்லா மசாலா வந்து காய்கறிக்குள்ளேயும் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு. இப்போ நல்லா பரட்டியாச்சு. இதில் நம்ம இப்போ அளவு தண்ணி ஊற்றிடலாம். 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா குழஞ்சு வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கூட 1 டம்ளர் அளவு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற போட்டு வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்து நம்ம வந்து இப்போ ப்ரெஷர் குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி 6 நிமிஷம், கரெக்டாக 6 நிமிஷம் நான் வச்சு எடுத்தேன். சரியாக இருந்துச்சு. அடியில் பிடிக்கவும் செய்யாது, சாதமும் நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும். சாதம் வெந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நெய் விடுங்க, அப்படின்னா தான் அந்த ஐயர் வீட்டு டச் வந்து உங்களுக்கு வரும். ரொம்ப ருசியாக இருக்கும். நெய் விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். இப்போ நீங்கள் அடியில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அடியில் சுத்தமாக பிடிச்சிருக்காது. தண்ணி நம்ம அளவு கரெக்டாக விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சுவையான ஐயர் வீட்டு சாம்பார் சாதம் நம்ம ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.